வனிதா எனக்கு நம்பிக்கை குடுத்து ஏமாத்திட்டாங்க. அவங்கனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். என் வாழ்க்கையே அவங்கனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப எமோஷனலா வருத்தப்பட்டு ராபர்ட் மாஸ்டர் ஒரு இன்டர்வியூ குடுத்திருக்காரு. ஆக்ட்ரஸ் வனிதா விஜயகுமார், ராபர்ட் மாஸ்டர் இவங்க 2 பேருமே ஒரு காலகட்டத்தில லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா 2 பேருக்குள்ளார பிரச்சனை ஏற்பட்டு 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. பல வருஷம் கழிச்சு இப்பதான் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படின்ற படத்துல நடிச்சிருக்காங்க. அத தொடர்ந்து இந்த படத்துல நடிச்சத பத்தியும், வனிதா தன்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்றத பத்தியும் முதல் முறையா ராபர்ட் மாஸ்டர் ஓப்பன் அப்பா பேசியிருக்காரு. எனக்கும் வனிதாவுக்கும் சுத்தமா செட் ஆகவே இல்ல. இந்த படத்துல முன்னாடி என்னதான் டைரக்ஷன் பண்ண சொல்லி கூப்பிட்டிருந்தாங்க. சோ நான் மட்டும் போகலைன்னா அவங்களோட மொத்த பணமும் காலியாயிருக்கும். அது மட்டும் இல்லாம ஜோவிகாக்காக சப்போர்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக மட்டுமே தான் நான் வனிதா கூட இந்த படத்துல நடிக்கிறதுக்கு சம்மதிச்சேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறமா எல்லாமே மாறி போச்சு. அவங்க தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. பாதியிலே நான் வந்துடலாம்னு நினைச்சா கூட என் பாஸ்போர்ட் எல்லாம் புடுங்கி வச்சிருந்தாங்க. வேற வழியே இல்ல, முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த படத்தை நான் முடிச்சு கொடுத்தேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறமா உங்களோட அம்மா இறந்து போயிட்டாங்க, அப்ப கூட வனிதா வந்திருந்தாங்க இல்லையா? ஸோ வனிதாவுக்கும் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லதானே அப்படின்னு கேட்கும்போது, எங்க அம்மாவுக்கு முதல்ல வனிதாவை பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது. இந்த படத்தில் நடிச்சதுல எங்க அம்மாவுக்கு துளி கூட விருப்பமே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் போறேன்னு சொன்னப்ப எங்க அம்மா என்ன போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. போனா திரும்ப வந்து என்கிட்ட வருத்தப்பட்டு பேசுவேன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி தான் எல்லாமே நடந்திருக்கு. மேலும் வனிதாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் என்ன பிரச்சனை? உங்க அம்மாவுக்கு ஏன் வனிதாவை பிடிக்காம போச்சு அப்படின்னு கேட்கும்போது, நான் பழசுல நடந்த எல்லா பிரச்சனையும் எங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன். என் பாஸ்ட்ல வனிதானால நான் எவ்வளோ சஃபர் ஆனேன், எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்றத என் அம்மா கூட இருந்தே பார்த்தாங்க. அதனால வனிதா மேல வந்த வெறுப்பு தான் அது. துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிதான் எங்க அம்மா வனிதாவை கண்டா தூர போன்னு சொல்லுவாங்க. பட் ஜோவிக்காக மட்டுமே தான் நான் ஹெல்ப் பண்ண போய் இப்படி மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இந்த விஷயத்தை எல்லாம் பேசி இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. இந்த இன்டர்வியூ சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறமா வனிதா விஜயகுமார் இது பத்தி ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது உருட்டு உருட்டு உன் இஷ்டத்துக்கு உருட்டு, உன்னோட பப்ளிசிட்டிக்காக நீ தொடர்ந்து உருட்டிக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி இன்டைரக்டா ராபர்ட் மாஸ்டர் சொல்ற மாதிரியே ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிலாசபி மாதிரி ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்ட்ல என்ன மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்க மேல தப்பே இல்லாம ஒருத்தர் உங்களை பத்தி தப்பா சொல்றாங்கன்னா அதை பத்தி ஒவ்வொருத்தருக்கும் நீங்க போய் விளக்கம் சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்ல. விளக்கம் சொல்றதுக்கு கூட அவங்க தகுதியானவங்க கிடையாது. அவங்க தப்பா நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம். உங்க மேல தப்பு இல்ல அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி லார்ட் கிருஷ்ணா சொன்ன வரிகள் அப்படின்னு ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமா வந்து தன்னை பத்தி ராபர்ட் பொய்யா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா நடந்ததே வேற, என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்றத இன்டைரக்டா சொல்லிட்டு வராங்க அப்படின்னு வனிதாவோட இந்த போஸ்டுக்கும் ராபர்ட் மாஸ்டரோட இன்டர்வியூக்கும் கனெக்ட் பண்ணி பேசிட்டு வராங்க.